வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள்: தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி போட்டியிடும் தொகுதிகளின் இறுதிப் பட்டியல் மற்றும் கூட்டணி கட்சி தொகுதிகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளன. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் திருச்சியில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். பாரத ஸ்டேட் வங்கி அளித்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தகவல்களை தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது. தேர்தல் செலவினங்கள் குறித்து செலவின பார்வையாளர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் இன்று தொடங்கும் IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி போட்டியிடும் தொகுதிகளின் இறுதிப் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பொள்ளாச்சி, கரூர், சிதம்பரம், நாகை, தஞ்சாவூர், மதுரை, விருதுநகர், திருவள்ளூர், நாமக்கல், திருப்பூர் ஆகிய தொகுதிகளில் அக்கட்சி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக போட்டியிடும் தொகுதிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம், அரக்கோணம், தருமபுரி, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், திண்டுக்கல், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய தொகுதிகளில் அக்கட்சி போட்டியிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமமுக திருச்சி மற்றும் தேனி தொகுதியிலும், திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு ராமநாதபுரம் தொகுதியிலும் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஈரோடு, ஸ்ரீபெரும்புதூர், தூத்துக்குடி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடுகிறது. திரு ஜான் பாண்டியன் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு தென்காசி தொகுதியும், திரு தேவநாதன் தலைமையிலான இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகத்திற்கு சிவகங்கை தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் திருச்சியில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அதைத் தொடர்ந்து பெரம்பலூரிலும் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். எதிர்க்கட்சித் தலைவரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி தமது தேர்தல் பிரச்சாரத்தை வரும் 24ஆம் தேதி திருச்சியில் தொடங்க உள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி சென்னை மாவட்டத்தில் 3 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் செலவின பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் தொடர்பாக சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் செயல்படும் கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் 1950 மற்றும் 1800425701 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான திரு ராதாகிருஷ்ணன் தலைமையில் காவல்துறை, வங்கிகள், வருமான வரித்துறை, ஊடகச் சான்று கண்காணிப்பு குழு உள்ளிட்ட தேர்தல் பணிக்குழுவினருடனான ஆலோசனைக் கூட்டம் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. தென்காசியில் மாவட்ட தேர்தல் அலுவலர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகன பேரணியில் பங்கேற்றனர். கோவை மாவட்ட நிர்வாகம், தனியார் பத்திரிகை நிறுவனம், நேரு யுவகேந்திரா ஆகியவற்றின் சார்பில் முதல் முறை வாக்காளர்களுக்கான ஜனநாயக திருவிழா என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடியில் நடைபெற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே குண்டடம் பேருந்து நிலையத்தில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருப்பூரில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு கொடி அணிவகுப்பில் காவல்துறையினர், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டனர். இதற்கிடையே திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உரிய ஆவணமின்றி வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 2,60,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். மக்களவைத் தேர்தலின் போது அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடுவோருக்கான தபால் வாக்குகள் குறித்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி BSNL, சென்னை மெட்ரோ ரயில், தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம், இந்திய உணவுக் கழகம், ஊடகவியலாளர்கள் ஆகியோர் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளன்று பணியில் ஈடுபட வேண்டிய நிலையில் இருந்தால் அவர்கள் 12D விண்ணப்பத்தை தங்கள் தொகுதி தேர்தல் அதிகாரியிடமிருந்து பெற்று இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. வாக்கு என்பது உங்கள் உரிமை, வாக்களித்தல் உங்கள் கடமை. கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை. கொட்டை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம். நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம். இதயம் சொல்வதை கேளுங்கள், எல்லாரும் வாக்களியுங்கள். உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு, உங்கள் வாக்கு நித்திய
மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறையினர் நேற்றிரவு கைது செய்தனர். முன்னதாக இவ்வழக்கில் திரு கெஜ்ரிவாலுக்கு எதிராக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுப்பதற்கு தடை விதிக்க முடியாது என்று தில்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை 9 முறை சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் அவர் ஆஜராகாமல் இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலின் இல்லம் அருகே உள்ள பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அங்கு பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாரத ஸ்டேட் வங்கி அளித்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தகவல்களை தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது. அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கப்பட்ட தேர்தல் பத்திரத்தின் எண், நன்கொடை வழங்கியவர்கள் மற்றும் அதை பெற்ற கட்சிகளின் விவரங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. www.eci.gov.in கேண்டிடேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ற இணையதளத்தில் இதனை அறிந்து கொள்ளலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பங்குனி உத்திர திருநாளையொட்டி நெல்லை மாவட்டத்தில் வரும் 25ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அரசு பொதுத் தேர்வுகள் ஏதும் இருப்பின் அன்றைய நாள் திட்டமிட்டபடி தேர்வு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ள அரசு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது என்றும் கூறப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் உள்ளிட்ட தேர்தல் பணிகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை நாளை ஈடு செய்யும் வகையில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வேலை நாளாக இருக்கும் என்று நெல்லை மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். இந்தியா, மொசாம்பிக், தான்சானியா இடையேயான கடற்படை கூட்டுப் பயிற்சி தான்சானியாவில் தொடங்கியது. டொமினிக்கன் குடியரசில் ஹைத்தி படையினரிடம் சிக்கிய 12 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் அணுசக்தியை முறையாக பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த தேசிய மாணவர் படை, இந்திய அணுசக்தி கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டதாக 3 பேர் மீது தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. ராஜஸ்தானில் கடந்த மக்களவைத் தேர்தலை விட தற்போது 46 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேளாண் அறிவியல் மையங்களின் பொன்விழா கொண்டாட்டத்தையொட்டி அதற்கான முன்னோட்ட நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்தை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு ஷர்வன்குமார் பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் கட்டுப்பாட்டு அறை, கண்காணிப்பு குழு உள்ளிட்ட தேர்தல் பணிகளை தேர்தல் செலவின பார்வையாளர் திரு ஹரி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கடலூர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட தணிக்கை அலுவலரிடம் தேர்தல் செலவின கணக்குகளை கண்காணிப்பது தொடர்பாக செலவின பார்வையாளர்கள் திரு பிரமானந்த் பிரசாத், திரு தபஸ்லோத் ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டனர். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் தொடங்குகிறது. இதில் சென்னை அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு 7 மணிக்கு நடைபெறவுள்ளது. சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், கிரண் ஜார்ஜ், ரஜாவத் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் ஸ்ரீகாந்த் 21-16, 21-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜிஜியா லீயை வென்றார். கிரண் ஜார்ஜ் 18-21, 22-20, 21-18 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அலெக்ஸ் லானியரை வென்றார். மற்றொரு போட்டியில் ரஜாவத் 21-14, 21-13 என்ற செட் கணக்கில் சீனாவின் லான்ஸி லீயை வென்றார். ஆடவர் பிரிவில் லக்ஷயா சென்னும் மகளிர் பிரிவில் PV சிந்துவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வியடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா, ஆப்கானிஸ்தான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. சவுதி அரேபியாவின் அபா நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் கோல் எதுவும் அடிக்கவில்லை. இம்மாதம் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா மீண்டும் ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி போட்டியிடும் தொகுதிகளின் இறுதிப்பட்டியல் மற்றும் கூட்டணி கட்சி தொகுதிகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளன. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் திருச்சியில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். பாரத ஸ்டேட் வங்கி அளித்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தகவல்களை தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது. தேர்தல் செலவினங்கள் குறித்து செலவின பார்வையாளர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் இன்று தொடங்கும் IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி பெங்களூருவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.